This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே தலைநகரம் இல்லாத ஒரே நாடு எதுன்னு தெரியுமா? 99% பேருக்கு அது வந்து தெரியாது. அது எந்த நாடு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவாக எந்த ஒரு மாநிலத்துக்கும் அல்லது நாட்டிற்கும் ஒரு தலைநகரம் இருக்கும். அங்கு அனைத்து வகையான நிர்வாக பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் உலகின் தலைநகரம் இல்லாத ஒரே ஒரு நாடு உள்ளது. அதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் உள்ள பல நாடுகளில் தங்கள் பல்வேறு சிறப்புகளுக்காக பெயர் பெற்றவை. சில நாடுகள் குறைந்த மக்கள் தொகைக்கு பெயர் பெற்றவை என்றால், சில நாடுகள் விசித்திரமான விஷயங்களுக்கு பெயர் பெற்றவையாக இருக்கும். அதேபோல் ஒவ்வொரு நாட்டிற்கும் சொந்த விதிகள் மற்றும் சட்டங்கள் இருக்கும். அவற்றை அங்குள்ள மக்கள் பின்பற்றுவார்கள். மேலும் அரசாங்கம் அதன் மக்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்குகிறது. இதனால் மக்கள் கவலையின்றி அங்கு வாழ்கின்றனர். பொதுவாக எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்லது நாட்டிற்கும் ஒரு தலைநகரம் இருக்கும். அங்கு அனைத்து வகையான நிர்வாக பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு நாட்டிற்கு அல்லது மாநிலத்தின் முக்கியமான அரசு அலுவலகங்களுக்கும் அதன் தலைநகரிலேயே செயல்படுகின்றன. ஆனால் தலைநகரம் இல்லாத ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? உலகில் முழுவதும் உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு இதை பற்றி தெரியாது. இந்த நாட்டின் பெயர் நவ்ரு. இது மைக்ரோனேசியா தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சிறிய மற்றும் பெரிய தீவுகளின் குழுவால் உருவான ஒரு தீவு கூட்டம் ஆகும். இது நவ்ரு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாடு 21 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. தலைநகரம் இல்லாத உலகின் ஒரே குடியரசு நாடு இதுவாகும். வரலாற்றாசிரியர்கள் கூற்றுப்படி அங்கு பழங்குடியினர் பாரம்பரியமாக ஆட்சி செய்தனர். அங்குள்ள மக்கள் தேங்காய் உற்பத்தி செய்வதன் மூலம் வருமானம் கூட்டுகின்றனர். இங்கு மக்கள் தொகையும் மிக குறைவு. ஆனாலும் ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்த நாடு பங்கேற்கிறது. இந்த நாட்டின் தேசிய நாணயம் ஆஸ்திரேலிய டாலர் ஆகும். நவ்ருவின் பவளப்பாறைகள் மற்றும் வெள்ளை மணல் கடற்கரைகள் உள்ளன. இவை ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.